நருட்டோல என்னதான் அழகான காதல் காவியங்கள் இருந்தாலும் பட் அதுல நம்மள ஃபீல் பண்ண வச்சு அழுக வச்ச சில ஒருதலை காதலும் இருந்தது, சேராத காதலும் இருந்தது. அப்படி நம்மள ஃபீல் பண்ணி அழுக வச்ச 3 சேராத காதலை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎம் தமிழை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ அப்புறம் நீங்க பெற்ற என்பதை பிறரும் பெற இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. 3வது இடத்துல இருக்கிறது சுனாடே அண்ட் ஜுராயா. ஒன் சைட் லவ்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்துற இந்த காலத்துல தான் லவ் பண்ற பொண்ணு இன்னொரு பையனை லவ் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னு அந்த பொண்ணுக்கு தான் எந்த ஒரு தொந்தரவும் இருந்துடக்கூடாதுன்னு ஊரை விட்டே கிளம்பி போயிருப்பாரு. என்னதான் அந்த பையன் குறுகிய காலத்துல இறந்து போயிருந்தாலுமே எந்த ஒரு அட்வான்டேஜ் எடுக்காம தொந்தரவும் பண்ணாம கடைசி வரைக்கும் ஸ்டில் ஒன் சைடாவே லவ் பண்ணிட்டு இறந்து போயிருப்பாரு. 2வது இடத்துல இருக்கிறது இட்டாச்சி அண்ட் இசுமி. இந்த சூழ்நிலாம் எதிரி கூட வரக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறவளுக்கு ரொம்ப கொடுமையான விஷயம் தன்னோட காதலியை தான் கையில கொள்றது. அப்படி ஒரு சூழ்நிலையில இருந்திருப்பாரு நம்ம இட்டாச்சி. ரியல் லைஃப்ல சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்கலனாலும் கற்பனையிலேயே சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க. முதல் இடத்துல இருக்கிறது ஏன்டா கிஷிமோட்டோ. நருட்டோல எத்தனை கேரக்டர் இருந்து இந்த 2 கேரக்டர் ஏன்டா பிரிச்சு வச்ச அப்படின்னு நம்மள நினைக்க வைக்கிற அளவுக்கு இருந்த 2 கேரக்டர் ஆப்வியஸ்லி ஒபிட்டோ அண்ட் ரின். எத்தனையோ லவ் ஸ்டோரி கேட்டிருக்கேன் பார்த்திருக்கேன். ஆனா இந்த அளவுக்குலாம் ஒருத்தனால லவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆச்சரியப்பட வச்ச ஒரு கேரக்டர் தான் ஒபிட்டோ. தான் விரும்பின காதலியை தான் கிட்டது பிரிச்சதுக்காக இந்த மொத்த உலகத்தையுமே எதிர்த்து நின்றுப்பான். அது மட்டும் இல்லாம மொத்த சினோபி வெல்டிங் எதிர்த்து தனியாலா 4 கிரேட் நிஞ்சா வர டேக் ஓவர் பண்ணியிருப்பான்.